வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ளூட்டோ சீரிஸ். இந்த ப்ளூட்டோ சீரிஸை பற்றி சொல்லணும்னா, ஐயனும் ஓமும் ட்வின்ஸ். இது ஐயன் வந்து மேவை லவ் பண்ணுறாங்க. 2 பேரும் எப்படி சேர்றாங்க அப்படிங்கிறது அந்த கதை ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ ஐயன் வந்து மேக்கிட்ட வந்து தான் எழுதின புக்லேருந்து ஒரு கவிதை எடுத்து படித்து காட்டிகிட்ருக்காங்க. காட்டிட்டு அப்படியே அவங்கள பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு மே கேட்குறாங்க, என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் எந்த பிளான்ட்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, நான் வந்து ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லி வந்து ஐயன் சொல்ல, அதுக்கு 2 பேரும் சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு மே கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு 2 பேரும் சேர்ந்து அப்படியே நைட்டு வந்து ரசிச்சுட்ருக்காங்க. அப்படியே கட் பண்ணோம். அதில் வந்து எங்களோட கதையும் ரொம்ப பெருசு, ப்ளூட்டோ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளாஸ் ரூமுக்கு இப்போ டீச்சர் வந்து சோலார் சிஸ்டம் பற்றி கிளாஸ் எடுத்துருக்காங்க. அப்போ ஐயன் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே சொன்னீங்க, ஆனால் ப்ளூட்டோ விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது, அது ஓம் வந்து 2006 வந்து ப்ளூட்டோ வந்து சோலார் சிஸ்டம்லேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அதுக்கப்புறம் ஏன்னா எனக்கு இப்போ ப்ளூட்டோ பிடிக்கும், ஏன்னா அது பெரிய வயிறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க ஐயன். ஓம் வந்து அறிவே இல்லைன்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கு ஐயன் வந்து ப்ளூட்டோக்கு பதிலாக இவன் மறைஞ்சு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கட் பண்ணால் ஓமுக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா வந்து அது ஐயனோட கனவு. அதுக்கப்புறமேட்டு அடித்து பிடிச்சி ஏன்ச்சா அதுக்கப்புறம் தான் தெரியுது அது உண்மையாலுமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து கதறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போயிட்டு என்னாச்சுன்னு கேட்கும் போது, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அன்கான்ஷியஸாக இருக்காங்க, ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளில நிற்க வச்சுறாங்க. அப்போ டைட்டில் போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃப்ளாஷ் 10 ஹார்ஸ் பேக்குக்கு போகிறாங்க. இப்போ ஐயன் ஓமோட மேரேஜுக்கு வராங்க. ஆனால் உள்ளார விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் ஹெல்மெட் கழட்டி நான் யாருன்னு காட்டுறாங்க ஐயன். அதுக்கப்புறம் காட்டிட்டு உள்ளார போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து பாட்டிமா அங்கேருந்து ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு என்ன இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் சொன்னால எனக்கு கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா நீ முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தா அங்கே வந்து ஓம் வந்து ஸ்டேஜில் இருக்காங்க. ஓம் வந்து இப்போ பால் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. லவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பால் வந்து நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும், என்னை வந்து நீ லவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இவளை ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன், நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. பாட்டி ஐயனை பார்த்து ஓமை பார்த்து கற்றுக்கிட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கப்புறமேட்டு சுற்றி இருக்கிறவங்களாம் கிஸ் பண்ணுங்கன்னு கத்த. அதுக்கப்புறம் அப்படியே சீன் கட் ஆகுது. ஐயன் வந்து ஓரமாக நின்றுட்டு இருக்காங்க. ஓம் தேடி வராங்க. தேடி வந்துட்டு என்ன நீ சந்தோஷமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ உண்மையாலுமே சந்தோஷமாக இருந்தால் நானும் சந்தோஷமாக இருக்க போகிறேன், ஆனால் நீ அப்படி இல்லையே அப்படின்னு சொல்ல, நான் சந்தோஷமாக இல்லைன்னு யார் சொன்னேன், அப்போதுக்கு இங்கே வந்தேன் ஐயன் கேட்க, அதுக்கப்புறமேட்டு இல்லை நான் உன்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் சொல்ல, சரி என்ன சொல்லு அப்படின்னு சொல்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னா, கட் பண்ண ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. ஐயன் வந்து ஓம் யூனிஃபார்ம் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஓம் வந்து யூனிஃபார்ம் கொடுங்குறாங்க. இது ஜஸ்ட் ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப் தான் அப்படின்னு சொல்ல, நீனும் நானும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு வந்து ஐயன் சொல்ல, இல்லை நீனும் நானும் வேறு டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல, நான் ஆனால் காட்டட்டா அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்மை பிடிங்கிட்டு ஐயன் ஓடுறாங்க. ஓம் கத்துறாங்க நில்லு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா சண்டை 2 பேருக்கும். என்னன்னு கேட்டால் ஐயன்னு நினச்சி ஓம் அடிச்சு விட்டாங்க போல். அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் போக, நீ காட்டினீங்கன்னா திரும்ப அவங்க என்கிட்ட தான் காட்டுவாங்க, நீ கம்முன்னு இரு அப்படின்னு சொல்ல, இல்லை நான் உனக்கு ஒன்றுனா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, பார்க்கலாம் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ எனக்கு ஒன்றுனா நீ வருவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓம் ஐயன் கிட்ட சொல்ல, ஓகே இப்போ என்ன உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் கேட்க, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், என்னோட எக்ஸ் கிட்ட போய் நீ பிரேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, என்னது எக்ஸா, அப்போ இவன் யார், இவனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு இன்னொரு லவர் இருக்காங்க, பிரேக்கப் பண்ணாமே இவனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு அசிங்கமாக இல்லைன்னு சொல்லி கேட்க, நான் உன்னை திட்ட கூப்பிடல, நீ எனக்கு வந்து இந்த ஒரு ஹெல்ப் பண்ணணும், நீ போய் அவங்கள்ட்ட பிரேக்கப் பண்ணணும், கோயிலில் பிச்சை கூட எடுப்பேனே தவிர இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி, உன்னோட தங்கச்சிக்காக இதை கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே அங்கேருந்து ஐயன் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி அவங்க ஹஸ்பண்ட் வராங்க. வந்துட்டு என்ன பிரச்சனை, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்ட்டிக்கு போகிறாங்க. என்ன தான் சண்டை போட்டாலும் எனக்கு இருக்கிற ஒரே தங்கச்சி இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் நினச்சி பார்க்குறாங்க. அப்படியே கட் பண்ணால் ஹாஸ்பிட்டல் சீனு. பால் இறந்துட்டான் டாக்டர் சொல்கிறாங்க. உடனே இவங்களுக்கு பார்த்துட்டு அப்புறமேட்டு இவங்களுக்கு வந்து ஓம் வந்து அன்கான்ஷியஸாக ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிக்கு கதறாங்க. அப்படியே கதறிட்டு ஓமை காட்டுறாங்க. அப்புறமேட்டு கட் பண்ணால் ஹோமோட ஃப்ரெண்டு வராங்க. ஃப்ரெண்டு வந்து ஐயன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அன்கான்ஷியஸாக இருக்கா, ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, நல்ல பொண்ணு அவளுக்கு இப்படியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃப்ரெண்டு கதறாங்க. அதுக்கப்புறம் சரி உனக்கு வந்து ஓமோட லவ்வரை பற்றி தெரியுமா, இன்னொரு லவ்வர் பற்றி சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க அப்படியே வந்து எதுக்கு கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சொல்லு எனக்கு விஷயம் தெரியணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமேட்டு அவங்க சொல்கிறாங்க. கட் பண்ணால் ஐயன் வந்து ஓம் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க. நடக்க முடியாமல் நடந்து போகிறாங்க. அப்புறமேட்டு மேட் வந்து கதவை திறந்துட்டு இங்கே வெயிட் பண்ணுங்கள், மே வெயிட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. போனால் அவங்க இவங்களும் போயிட்டு மேனா யார், எந்த மாதிரி ஆளாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படி கேண்டில் கிட்ட போகிறாங்க. போனால் அங்கேருந்து சவுண்டு ஓம் வந்துட்டியா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா வந்து ஒரு பொண்ணு வராங்க. பார்த்துட்டு இவங்களுக்கு ஷாக்கு, என்னடா பொண்ணு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு அவங்களும் கிட்ட வராங்க. மே
கிட்ட வந்து நிஜமாலுமே நீ வந்துட்டியா ஓம் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறமேட்டு அப்படியே கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா டச் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க கண், அவங்களோட லிப்ஸு, அவங்க நோஸு அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணி பார்த்துட்டு நீ நிஜமாலுமே வந்துட்டியா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமேட்டு அப்படியே கிட்ட ஸ்லோவாக கிட்ட போயிட்டு நெத்தியோட நெத்தி வச்சு உரசுறாங்க, மூக்கோட மூக்கு வச்சு உரசுறாங்க. அப்படியே வந்து கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்படியே பண்ண கிஸ்ஸில் ஐயன் எல்லாமே மறந்துட்டு அவங்களும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் இவ தங்கச்சியோட கேர்ள் ஃப்ரெண்டை நினச்சிட்டு அப்புறமேட்டு நில்லுமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல, வந்துட்டு என்ன கிஸ் பிடிக்கலையா அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா அதெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐயன்னு சொல்ல, அப்புறம் என்ன கிஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, இல்லை ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உன்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயன்னு சொல்ல, அதுக்கு வந்து சொல்கிறாங்க என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படியே அங்கே இருந்து எபிசோட் 1 முடியுது.